வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான இங்கிலீஷில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸ் எத்தனாவது கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2வது கிளாஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கொடுத்துட்டோமா. எஸ். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இந்த செகண்ட் கிளாஸ். ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் எல்லாருமே கிளாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஸோ அதுக்கான கிளாஸஸ் வந்து நீ ரெகுலராக வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் வந்து இதை கண்டினியூட்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ். ஸோ இந்த வீடியோஸுக்கும் சரி, நம்ம சேனலுக்கும் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை கொடுத்துருக்காங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன்ஸ் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட நமக்கு 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அல்லது 2 to 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அப்படிங்கிறது பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமர் அண்ட் ஒக்காப். ஓகேவா? ஸோ கிராமர் அண்ட் ஒக்காப் இது ரெண்டை வச்சு மட்டும்தான் வரும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஓகேவா? எஸ். ஸோ ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் தானே, அதெல்லாம் நம்ம வந்து அடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு மாதிரி நினைக்கவே கூடாது. ஃபில்லிங் த பிளாங்க்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது ஒன்று கிராமரை வச்சு வரும், இல்லை அப்படின்னா அது ஒக்காப்பை வச்சு வரும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மை டீச்சர் ஆஸ்க்டு மீ டு கீப் டேஷ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மை டீச்சர் ஆஸ்க்டு மீ டு கீப் டேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன வரணும், அதாவது டீச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே இது வந்து பாஸ்ட்டில். ஓகேவா? ஸோ நடந்த ஒரு விஷயமா இருக்குது. ஓகேவா? ஸோ மை டீச்சர் ஆஸ்க்டு மீ டு கீப் டேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இங்கே ஆப்ஷன்ஸில் என்னெல்லாம் இருக்குது, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிராமரை வச்சு தான் வந்திருக்கு. பட் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான இது இருக்க வேர்டோட இது கரெக்டான ஸ்பெல்லிங் தான் இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சிச்சு. அதாவது மை டீச்சர் ஆஸ்க்டு மீ டு கீப் குவைட். ஓகே? அப்போ குவைட் அப்படிங்கிறதுக்கான கரெக்டான ஸ்பெல்லிங் நமக்கு தெரியுது அப்படிங்கிறதான் செக் பண்ணுறாங்க. அப்போ இங்கே வந்து வந்திருக்க டைப் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒக்காப் டைப். ஓகே? ஸோ ஒக்காப் அப்படிங்கிற சொல்ல முடியும், ஏன்னா கிராமர் கிடையாது. ஓகேவா? ஸோ கிராமர் அப்படின்னா ஸோ நம்ம கிராமர் ரிலேட்டடாக பார்க்குற மாதிரி இருக்கும். பட் வந்து இங்கே வந்து ஒக்காப் தான். ஏன் அப்படி ஒக்காப் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்பெல்லிங்கு ஹோமோஃபோன்ஸ் இதெல்லாமே வந்து ஒக்காப்பில் தான் வரும். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இங்கே வந்துருக்க டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோஃபோன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஹோமோனிம்ஸ். ஸோ இங்கே வந்து குவைட்டு தான் வரணும். ஓகே? ஸோ அப்போ குவைட்டுக்கான கரெக்டான ஸ்பெல்லிங் தெரிஞ்சு அப்படின்னா நம்ம ஆன்சர் வந்து அதில் போட்டுடலாம். ஏன்னா ஆப்ஷன் 1, 2, 3, 4 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவைட்டுங்கிற ஸ்பெல் பண்ணால் வரும்ல, அந்த மாதிரியான இது தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ குவைட்டுங்கிறது கரெக்டான ஸ்பெல் பண்ணி கரெக்டான ஸ்பெல்லிங்கில் வரதான் அப்புறம் நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ குவைட் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெல்லிங் எப்படி இருக்கும் அப்படின்னா QEIET. ஓகேவா? இதுதான் வந்து குவைட். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பெல்லிங் எங்கே இருக்குது, ஸோ குவைட்டுங்கிறது ஆப்ஷன் 1ல் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ மற்றபடி இது வந்து QT அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வரணும், பட் வந்து டிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அதனால் செகண்ட் ஆப்ஷன்ஸ் வராது. ஓகேவா? அதே இதுனா அதே மாதிரி தான் அந்த இதுவுமே. ஓகேவா? ஸோ இங்கே போட்டிருந்தோம் அப்படின்னா அது வந்து மேலே கொடுத்துருக்க மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ அதனால் அதுவுமே வந்து வராது. ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் 4ல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குவைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே? ஸோ குவைண்ட்டுங்கிறதும் வராது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன தான் வரும், அப்போ என்ன தான் கரெக்டானது, அதாவது இந்த டேஷில் வரக்கூடிய கரெக்டானது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குவைட். ஓகேவா? ஸோ QUIET அப்படிங்க சொல்கிற இந்த குவைட் அப்படிங்கிறது தான் அப்புறம் இதில் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ சொல்லுங்கள், மை டீச்சர் ஆஸ்க்டு மீ டு கீப் குவைட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம வெர்பு ரிலேட்டடாக ஒன்று பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 2+V1 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ 2+V1 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதுதான் இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ 2+V1 சொல்கிறப்ப கீப் அப்படிங்கிறதும் வந்து வரலாம். ஓகேவா? எஸ். புரியுதுங்களா? V1 ஃபார்மில் கீப் அப்படிங்கிறது ஒரு V1 ஃபார்ம் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கொஸ்டின், செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம். ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிவன் அப்படிங்கிறது தான், அதாவது இடியம். ஓகேவா? ஸோ இடியம் தான் வந்து நான் கேட்குறாங்க. அப்போ இங்கே கொடுத்துருக்க இடியத்துக்கான கரெக்டான மீனிங் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்ஸ் கப் ஆஃப் டீ. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் கப் ஆஃப் டீ அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான மீனிங் என்ன இருக்கலாம், ஆப்ஷன் 1ல் வந்து ஒன்ஸ் பெர்செப்ஷன்ஸ் அபவுட் சம் ஒன். ஓகேவா? அடுத்து ஆப்ஷன் 2ல் ஒன்ஸ் ஜென்ரல் பிரின்சிபல், ஆப்ஷன் 3ல் ஒன்ஸ் ஹேர்ட் ஏர்னட் மணி, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஒன்ஸ் சூசன்ஸ் ஆர் ப்ரிஃபர்டு திங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒன்ஸ் ஒன்ஸ் அப்படின்னா ஒருத்தனோட கப் ஆஃப் டீ. அப்போ இங்கே அதாவது இடியமாக கொடுத்துருக்காங்களே, இதோடைய கரெக்டான அதாவது இப்போ நம்ம வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படின்னா அது வேறு மாதிரி பார்க்கணும். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இடியம்ங்கிறது அதை நம்ம வேறு மாதிரி பார்க்கணும். ஓகேவா? ஸோ நம்மளோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஒன்ஸ் கப்ஸ் ஆஃப் டீ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி இதை வந்து நீங்கள் இதில் இருக்க மீனிங் படியே இது பண்ணி பாருங்களேன், ஃபீல் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் கப் ஆஃப் டீ. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் கப் ஆஃப் டீ அப்படின்னா அவனோட டீயை தான் கப்பில் இருக்க டீயை பற்றி தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? அப்போ அதை யோசிங்க. அப்போ அவனோட கப்பில் இருக்க டீன்னு வச்சிங்கன்னா அவன் குடிக்கலாம் குடிக்காமல் இருக்கலாம். ஓகே, அப்போ குடிக்கிறது குடிக்கலாமல் இருக்கவங்க இது நம்ம வந்து விருப்பம் சொல்லலாமா? அது வந்து இப்போ இங்கிலீஷில் ப்ரிப்பேர்னு சொல்லலாமா? ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாமா? அப்போ இங்கே ஆப்ஷன் 4ல் இருக்குது பாருங்களேன், அதை குடிக்கிறோம் குடிக்காத அவன் விருப்பம். அப்போ விருப்பங்கிறப்ப வந்து நம்ம சூஸ்ன்னு சொல்லலாம். அது இது வந்து ப்ரிஃபரன்ஸ் சொல்லலாமா? ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அப்போ சூஸ்ன்னு சொல்லலாம், ப்ரிப்பேர், அந்த 2 வார்த்தையுமே ஆறுங்கிற இது போட்டு வந்துருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக வந்துன்னா ஆப்ஷன் 4ல் இருக்குல்ல அதுதான் வந்துன்னா இங்கே ஆன்சராக வரும். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா? ஸோ நம்ம எல்லா இடியம்ங்கிறப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்க அதாவது அந்த இடியமாக வந்திருக்கிறத பொருள் இருக்குல்ல அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக அதாவது எக்ஸாக்டாக அதோட மீனிங் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர்ஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நம்ம எக்ஸாக்டாக அப்படியே புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்ஸ் கொண்டு வர்றதுங்கிறது வந்து தான் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். ஓகேவா? அது ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அது வேறு. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இடியம்ங்கிறது இடியத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதோட மீனிங்கை லைட்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஓகேவா அதை மாற்றி நான் இப்போ சொன்னேன்ல, இப்போ ஒன்ஸ் கப் ஆஃப் டீ அப்படிங்கிறது ஒருத்தன்ட்டு முன்னாடி இருக்க கப்பு. ஓகேவா? ஸோ அதை வந்து அவன் எப்படி யோசிக்கணும், அது குடிக்காமல் குடிக்காமல் இருக்கலாம் அந்த மாதிரி தான் யோசிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த இதை சாய்ஸ் அவனோட விருப்பம் அப்படிங்கிறது தான் சொல்லணுமே தவிர விருப்பம் அப்படின்னா விருப்பத்துக்கு இணையான இங்கிலீஷ் என்னது? சூஸ் பண்ணுறது இல்லைனா ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ சூஸ் அண்ட் அது ப்ரிப்பேர் இருக்க மாதிரியான ஆப்ஷன்ஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 4ல் இருக்குது தான். ஓகே, புரியுதுங்களா? ஸோ அதான். ஓகேவா? ஸோ மற்ற எந்த ஆப்ஷன்ஸையும் நம்ம வந்து குழப்பமாக இல்லை பார்த்தீங்களா? அப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர்ஸ் கரெக்டாக வந்து விசிபிள் ஆயிரும். ஸோ அப்போ கரெக்டாக ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4ல் இருக்கிறது தான் அப்புறம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடியமுக்கான ஒன்ஸ் கப் ஆஃப் டீ அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கல இதுதான் வந்து கரெக்டான ஒன்று. ஓகே, புரியுச்சா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? எஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் கேன் பி யூஸ்டு ஏ ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட் ஃபார் ஏ கிவன் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் நம்ம பார்த்து வந்து பார்த்தா இடியம். ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த இடியம்ங்கிறதுல வந்து பார்த்தா நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட் கிளாஸில், இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். இடியத்துலேருந்து வந்து பார்த்தா கரெக்டாக ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க, சில நேரத்தில் 3 கூட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அந்த 2 கொஸ்டின்ஸ்லையுமே இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ வந்து லாஸ்ட்டாக நடந்துச்சா எஸ்எஸ்சி 2023 எம்டிஎஸ் அதிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில்லிங் த ஃப்ளாங்க்ஸே கேட்டுறாங்கங்க. ஓகேவா? ஸோ ஒரு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீசன்ஸை சொல்லிவிட்டு ஸோ அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்து டேஷ் கொடுத்துட்டு அந்த டேஷில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஐடியத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணால் இப்போது இங்கே இடியம் இருக்குல்ல, இந்த இடியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரியான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செலக்ட் பண்ணுறோம். பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஒரு சென்டென்ஸ் அதாவது சிம்பிளாக கொடுத்துறாங்க. ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் வரும்ல ஒரு சென்டென்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்த அப்போ இந்த ஏற்கனவே கொடுத்துருக்க அந்த சென்டென்ஸே வந்து புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் அடுத்து சொல்லணும் இதுக்கு இது இடியமாக சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஷில் இருக்கிறத கரெக்டான ஆன்சர் விட்டு ஃபில் பண்ணிடலாம். பட் வந்து இந்த மாதிரிலாம் டைப்பில் வரும்பொழுது வந்து நமக்கு டைமை தான் வந்து அவங்க கன்சியூம் பண்ண பார்க்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம டைமை வந்து பார்த்தீங்கன்னா இழுக்க தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க இடியம் எப்படி கேட்டாலும் புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு இடியத்தோட மீனிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் போட்டுடலாம். ஓகே, ஸோ அதை தான் சொல்கிறேன். ஸோ அப்போ எந்த டைப்பில் கேட்குறான் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாலஜி தான் இது. ஓகேவா? ஸோ அப்போ இடியத்தில் 2லேருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சுட்டு மனப்பாடம் பண்ணிடுறது பெஸ்ட். ஓகேவா? அதுதான் பெஸ்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்க குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் என்னன்னா ஏ புக் தட் கண்டெயின் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன் வேரியஸ் சப்ஜெக்ட். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இங்கே ஆப்ஷன் 1ல் என்சைக்ளோபீடியா. ஓகே, எஸ். ஆப்ஷன் 2ல் வந்து மேனோஸ்கிரிப்ட். ஆப்ஷன் 3ல் வந்து தெராசர்ஸ். ஆப்ஷன் 4ல் வந்து டிக்ஷனரி. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ புக்ஸ் தட் கண்டெயின் இன்ஃபர்மேஷன் ஆன் வேரியஸ் சப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு ஒரு புக் இருக்குது அதான். ஓகேவா? ஏ புக் கண்டெயின்ஸ் அதோட பொருளடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஆன் ஏ வேரியஸ் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ நிறைய பலவிதமான சப்ஜெக்ட்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இருக்க புக்கு வந்து பார்த்தா என்ன பேரில் சொல்லுவாங்க அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே மேனோஸ்கிரிப்ட் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம
ஓலைச்சுவடிலாம் சொல்லுவோமா அதுவும் சொல்லலாம். ஓகே, ஸோ ஓலைச்சுவடி நான் சொல்கிறது அப்படியே நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, மேனோஸ்கிரிப்ட் அப்படின்னா அதுக்கப்புறம் தெரசோர்ஸ் அப்படின்னா இப்போ சினானிம்ஸ் அனானிம்ஸ் இருக்குல்ல அதை பற்றி அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்களே அதுதான். ஓகே, பொருளாக இருக்கும்போது சொல்லலாம். ஓகேவா, ஸோ டிக்ஷனரிங்கிறது வேர்ட்ஸை பற்றி சொல்கிறேன். ஓகேவா, ஸோ வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட மீனிங் அது இடியமாக யூஸ் பண்ணால் எப்படி வரும், டிக்ஷனரி அப்படின்னாவே நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ வேர்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லப்படுது. ஓகே, பட் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா a book that contain informations on various subject. அப்போ வேரியஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சைக்ளோபீடியா. ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 இருக்குல்ல அதுதான் இதில் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் 1 இருக்க என்சைக்ளோபீடியா அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதுக்கான கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகேவா, ஸோ a book that contain informations on various subject. ஒரு புக் இருக்குது அப்படின்னா அந்த புக் வந்து ஒரே சப்ஜெக்ட் இல்லாமல் வேரியஸ் பலவிதமான சப்ஜெக்டுகளை கொண்ட ஒரு புக்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்சைக்ளோபீடியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறீங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இது ஏற்கனவே ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் சினானிம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹேஸ்டி. ஓகேவா, ஹேஸ்டி. அப்போ ஹேஸ்டி அப்படின்னா என்ன, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஹேஸ்டி. இப்போ ஹேஸ்டி அப்படின்னா நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், நம்ம சினானிம்ஸோ ஆண்டனிம்ஸோ நம்ம இங்கே வர்ற வார்த்தைகளுக்கான மீனிங் எப்போவுமே சொல்கிறோம். அந்த வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப காலமாகவே இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் மட்டும் விட்டுறமா போகிறோம் அப்படி கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக இதுவும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ ஹேஸ்டி அப்படிங்கிறதுக்கான இது என்ன அப்படின்னா அவசரம். ஓகேவா, ஸோ அவசரம். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவசரம்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் அதுதான் எக்ஸ்பீடியஸஸ் அப்படின்னா இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விரைவாக. ஓகேவா, ஸோ விரைவாக அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா, விரைவாக அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா கட்டுப்படுத்தப்பட்ட. ஓகேவா, ஸோ கட்டுப்படுத்தப்பட்ட என்னடா அது நமக்கு இந்த எழுதுறது தாங்க கொஞ்சம் சிரமமாக இருக்குது. கட்டுப்படுத்தப்பட்ட. ஓகேவா, ஓகே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், நான் சொல்கிறது அப்படியே எழுதிக்கிறேங்க. ஓகேவா, ஃபுல்லாக பெருசாக இருக்குது, இதுக்கு மீனிங் வந்து ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகேவா, ஸோ அடுத்து இது லைடு அப்படின்னா வைக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ பேக் அதுக்கு எனக்கு கரெக்டாக மீனிங் தெரில. ஓகே, ஸோ லாக்குடு நான் தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்லிடுறேன். ஓகேவா, ஸோ அதுதான் பெஸ்ட்டு, நீங்கள் வந்து தேடிக்கிறீங்க. ஓகேவா, கூகுளில் இப்போ லாக்குடு அப்படின்னா லாக் ஆகிடுச்சு. ஓகேவா, தடைப்பட்டு போச்சுன்னு கூட சொல்லலாம். ஓகேவா, ஸோ தடை லாக்கர்னாவே தெரியும். ஓகேவா, ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, ஸோ அப்போ என்னாச்சு, இப்போ வந்து ஹேஸ்டி அப்படின்னா அவசரம். ஓகேவா, ஸோ சினானிம்ஸ். இப்போ சினானிம்ஸ் அப்படின்னா இதுக்கான மீனிங் தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா, ஸோ அப்போ அவசரம் அதுக்கு இணையான வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னா அவசரம். ஓகேவா, ஸோ அப்போ இதில் வரக்கூடியது அப்படின்னா எக்ஸ்பெடிசஸ். ஓகேவா, விரைவாக அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஏன்னா அவசரமும் விரைவாக அப்படிங்கிறது ரெண்டும் இணையான ஒரு மீனிங் தான். ஓகேவா, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ அவசரத்துக்கு இணையான சினானிம்ஸ் மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 1 இருக்க எக்ஸ்பெடிட்டர்ஸ். ஓகேவா, ஸோ அதுதான் வரும். அவசரமும் விரைவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தானே. எஸ். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இதுக்கான மீனிங்காக இருக்கும். ஓகேவா, ஸோ ஹேஸ்டி அப்படின்னா அவசரம், அதுக்கு இணையானது வந்து இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் நம்ம எக்ஸ்பெடிட்டர்ஸ் அப்படின்னா விரைவாக, ஆப்ஷன் 2 ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னா கட்டுப்படுத்தப்பட்ட, லைட் பேக் தெரில, லாக்கர் அப்படின்னா தடைபடுதல் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஸோ அப்போ ஹேஸ்டி பைக்கு அவசரம் விரைவு இது ரெண்டுமே வந்து நான் சொல்லலாமா? கண்டிப்பாக எஸ். ஸோ இதுதான் நான் வரும். அப்போ ஹேஸ்டி அப்படின்னா எக்ஸ்பெடிட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேவா, எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ சினானிம்ஸை பற்றி நம்ம என்ன சொல்லலை, சினானிம்ஸ்னால் பொருளை பற்றி சொல்கிறது, ஆண்டனிம்ஸ் அப்படின்னா எதிர்ச்சொல்லை பற்றி சொல்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த சினானிம்ஸ் இருக்குல்ல, இந்த சினானிம்ஸ்லேருந்து வந்துன்னா 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? 2 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து சினானிம்ஸும் வந்து முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ இது வந்து ஒகாப்பில் வரக்கூடிய ஒன்று தான். ஓகே, ஸோ சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இது எல்லாமே வந்து ஒகாப்பில் வரக்கூடியதான். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் த ஆப்ஷன் தட் இம்ப்ரூவ் த அண்டர்லைன் த பார்ட் ஆஃப் த கிவன் சென்டென்ஸ். இன்கேஸ் த நோ இம்ப்ரூவ்மெண்ட் நீடட் செலக்ட் த நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வைர்ட். ஓகே, புரியுதுங்க? என்ன கொடுத்துருக்காங்கன்னா த வாட்டர் அட் ஹேர் place was cool as had a metallic taste. ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராமர் ரிலேட்டடானது. ஓகேவா, ஸோ கிராமர் டாபிக், இதில் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து வரும். ஸோ இதில் அப்படிப்பட்டது தான் வந்து இந்த சென்டென்ஸ். ஓகே, அப்போ இங்கே வந்து இந்த ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அதை வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் தேவை அப்படின்னா அதுக்கு இதேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா, கரெக்டான நம்ம எதிர்பார்க்குறோம்ல, நம்ம பண்ணணும்னு நினைப்போம்ல, அதே மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து அங்கே ஆல்ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அது கரெக்டு தான் அப்படின்னா எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணி
அதை கொடுத்துட்டு போயிடலாம். ஓகே, பட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணவே தேவையில்லை அப்படின்னா நமக்கு நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வயர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஓகேவா, கண்டிப்பாக எல்லா நீங்கள் வந்து சிஜிஎல் எழுதுனாலும் சரி, சிஹெச்எஸ் எழுதினாலும் சரி, எந்த எக்ஸாம் எழுதினாலும் கண்டிப்பாக அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ அந்த இதை வந்து நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா, நோ இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ ஆப்ஷன் 2ல் கூட இருக்குது பார்த்தீங்களா, அது கூட கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை? ஓகேவா, ஸோ அப்போ இங்கே வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது வந்துன்னா வாஸ் கூல் அண்ட் ஹேட். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து இது கிராமட்டிக்கலாக பார்க்கணும். ஓகேவா, ஸோ அப்படி தானே. இப்போ இங்கே வந்து ஃபுல்லாக அந்த சென்டென்ஸ் முதல்ல ரீட் பண்ணுங்கள். த வாட்டர் அட் ஹேர் பிளேஸ் வாஸ் கூல் அண்ட் ஹேட் ஏ மெட்டாலிக் டேஸ்டி. ஓகேவா, ஸோ இப்போது அண்ட்டுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த இது ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ட்ரிக்கு தான். இங்கே அண்ட்டுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஓகேவா, அண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா கன்ஜக்ஷன். ஓகேவா, ஸோ இந்த கன்ஜக்ஷன் அண்ட்டுங்கிற கன்ஜக்ஷனுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி. ஓகேவா, ஸோ இந்த ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நோட் பண்ணிக்கிறேங்க. அண்ட்டுங்கிற ஒரு கன்ஜக்ஷன் வருதுன்னு வச்சுக்கலேன், அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி. ஓகே, சாரி, முன்னாடி பின்னாடி சொல்லிட்டு இங்கிட்டு போட்டோம்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி என்ன வரணும் அப்படின்னா என்ன வெர்பு வருதோ, அதாவது என்ன ஃபார்மில் வருதோ. இப்போ வந்து வெர்புங்கிறது V1 V2 V3 அந்த ஃபார்மெட்டை தானே சொல்லுவோம். அதே தான் இப்போ V4 V5 அந்த ஃபார்மெட்டில் எந்த ஃபார்மெட் வந்தாலும் சரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இங்கே வாசுன்னு இருக்குல்ல, இங்கே வாசு இருக்குல்ல, வாசுங்கிறது என்னது நமக்கு V2 ஃபார்ம். ஓகேவா, அப்போ இங்கே V2 வருது அப்படின்னா இங்கேயுமே கன்ஜக்ஷனுக்கு முன்னாடி V2 ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா கன்ஜக்ஷனாக இருக்க இந்த அண்ட்டுக்கு அப்புறம் V2 தான் வரணும். ஓகேவா, ஸோ அப்போ அந்த ஃபார்மெட் அந்த இதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ரூலை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதை கரெக்டாக பயன்படுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ வாசு கன்ஜக்ஷன் அண்ட்டுன்னு இருக்குல்ல, இருங்க உங்களுக்கு வேறு கலர் போட்டு காமிக்கிறேங்க. ஸோ இங்கே அண்ட்டுன்னு இருக்குல்ல, இந்த அண்ட்டுக்கு முன்னாடி வந்துன்னா V2 இருக்கா, வாஸ். ஓகே, அப்போ அண்ட்டுக்கு அப்புறமா வரக்கூடியதும் V2வாக தானே இருக்கணும். இப்போ ஹேடுங்கிறது ஒரு V2 சொல்லலாமா? ஹேடுங்கிறது வந்து ஹேஸு ஹேடு. ஓகேவா, அதுதான். ஓகேவா, ஸோ இது V1 இது V2. ஹேவிங் சாரி ஹேவு தாங்க வரும், தப்பு பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. ஹேவ் ஹேஸ் அதுதான். ஃபஸ்ட்டு ஹேவுங்கிறது V1. ஓகேவா, அடுத்து ஹேஸுங்கிறது V5 வந்துடும். ஓகேவா, அடுத்து ஹேடுங்கிறது தான் வந்து V2. ஓகேவா, ஸோ ஹேடுங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா V2. ஓகே, அப்போ ஹேடுங்கிறது V2 வந்துருச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நான் என்ன சொன்னேன் போத கன்ஜெக்ஷனாக இருக்க அண்ட் இருக்குல்ல, அண்ட்டுக்கு முன்னாடி V2 வந்துச்சு அப்படின்னா அண்ட்டுக்கு அப்புறம், அதாவது அந்த கன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய V2 தான் வரும். அப்போ வாசுங்கிறது V2 தான், ஹேடுங்கிறது V2 தான். ஓகேவா, அப்போ V2ங்கிறது வந்துச்சு. அப்போ கண்டிப்பாக வந்து இங்கே இது சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அதாவது நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை செலக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னல, அதை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு இதாக தான் இருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது இங்கே ரூல் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா கீழே கேளுங்க, இல்லை அப்படின்னா வீடியோ ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ இந்த நான் ஒரு முக்கியமான ரூல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சல, அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா, பாருங்கள், இங்கே வாசுங்கிறது V2, இது அண்ட்டுங்கிறது கன்ஜெக்ஷன், ஹேடுங்கிறது V2. ஓகேவா, ஸோ அண்ட்டுங்கிறதுக்கு முன்னாடி என்ன வெர்பு ஃபார்ம் V2 இருக்கோ அதே ஃபார்ம் தான் அண்ட்டுக்கு அப்புறமா வரணும் அப்படிங்கிறதான் இங்கே ரூல். அப்போ V2ங்கிறது கரெக்டாக இருக்குது, கன்ஜெக்ஷனுங்கிறது அண்ட்டு இருக்குது. ஓகேவா, அப்போ கரெக்டான தான் இருக்குது, இதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா, ஸோ அப்போ இங்கே ஆப்ஷன்ஸ் என்ன மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். ஓகேவா, ஸோ நோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஓகேவா, மற்றபடி என்ன இருக்குது, வாஸ் கூலிங், என்னங்க இது வாஸ் கூலிங் அண்ட் ஹேவா. ஓகேவா, ஸோ தேவையே கிடையாது. ஓகேவா, நான் ஆல்ரெடி என்ன சொன்னீங்க, வாஸுக்கு முன்னாடி என்ன ஃபார்மெட்டோ அதுக்கப்புறம் அதுதான் வரணும். ஓகே, ஹேவுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூரல். ஓகேவா, ஸோ அது ஒன்று பாஸ்ட்டு சார் பாஸ்ட்டுங்கிற மாதிரிங்க அது வராது. ஓகேவா, ஸோ இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும் தேவை கிடையாது. ஓகேவா, எஸ், அது ஒன்று முக்கியமான ஒன்று. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வேர் கூல், இங்கே வந்து ப்ளூரல் கிடையாது, இது த வாட்டருங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அதாவது என்ன அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுன். ஓகேவா, ஸோ எப்போவுமே அன்கவுண்டபிள் நவுனுக்கு வாசுங்கிற சிங்குலர் தான் வரணும். ஓகேவா, ஸோ அது ஒரு ரூல். ஓகேவா, அதை தெரிஞ்சுக்கிறேங்க. அதுவும் வராது. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாஸ் கூலஸ்ட்டு, இங்கே வந்து கம்பேர் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இங்கே அந்த கூலஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு அஜெக்டிவ் யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ இங்கே வந்து கம்பேரிட்டிவ் டிகிரியோ அந்த ஒரு விஷயமுக்கு இல்லை. ஓகேவா, ஸோ இங்கே அந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குது அந்த பிளேசஸில் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கூலஸ்ட்டுங்கிறது கம்பேரிட்டிவில் வரக்கூடிய அஜெக்டிவ், ஸோ அதனால் கம்பேரிட்டிவ் டிகிரியில் வரக்கூடியது. ஸோ அதனால் கண்டிப்பாக இதுவுமே வந்து வராது. ஓகே, ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோ இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா, ஸோ அதுக்கான ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ இந்த சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லேருந்து வந்து நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் அதிகபட்சமாக 3 கேட்டிருக்காங்க, சில நேரம் 4 கூட வந்திருக்கு. ஓகே, ஸோ அடுத்து செலக்ட் இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் அவுட். ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, பிட்ரப், பெர்சிவ், பிக்கான், பேஷிவ். ஓகேவா, ஸோ பேஷிவ், பிங்கான் இதுக்கான மீனிங்லாம் எல்லாமே தெரியும். ஓகேவா, ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் நிறையா ட்ரிப்பு. ஸோ
இப்போது என்ன இப்போ வந்து இதில் எது இன்கரெக்ட்லி ஃபாஸ்ட்டாக பார்க்கலாமா? இன்கரெக்ட்லி எது ஸ்பெல்ட் வேர்டு எது வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது தான் வரும். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1. ஸோ மற்றபடி இந்த பெர்சியூஸ் அதில் PERCEIVE இதுதான் கரெக்ட். ஓகேவா? ஸோ எதுக்கு நான் அப்படி எழுதிக்கிறேன்னா, நான் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது என்ன ஒன்று அப்படின்னா, அங்கே இருக்க இப்போ வந்து பெர்சியூ இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த வார்த்தையை பார்த்துருவேன். அதாவது அது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது நமக்கு தெரியும், அதோட ஸ்பெல்லிங் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா டக்குன்னு சைடில் என்னோட ரஃப் ஷீட் கொடுத்துருப்பாங்க, அதில் எழுதிக்கிடுவேன். அதில் பார்த்துட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா செக் பண்ணுவேன், கரெக்டாக ஸ்பெல்லிங் இருக்கா நம்ம எழுதுணும். அதுவும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே. அப்போ அது கரெக்ட்லி அப்படின்னு கேட்டாங்கன்னா எது கரெக்டாக ஏதாச்சும் ஒன்று தான் கரெக்டாக இருக்கும், அதை செலக்ட் பண்ணி போயிடலாம். தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ இன்கரெக்ட்லி, அதாவது இன்கரெக்ட்லி தேட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தப்பானதை தேட போயிடணும். ஓகே, அடுத்து பிங்கான் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா PIGEON அப்படிங்கிறது தான். இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு அதை வந்து நான் செக் பண்ணி பார்ப்பேன். ஓகே, அப்போ அதுவும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். அது மாதிரி பேசிவ் பேசிக்காகவே நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ பேசிவ்ங்கிற PASSIVE அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் அதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சும் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக தப்பாக இருக்குது வந்து இந்த ஆப்ஷன் 1ல் உள்ளதான். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் இதில் கரெக்டாக நான் இருக்கும். ஸோ இந்த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டில் 1 அல்லது 2 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆப்ஷன்ஸ் வில் இம்ப்ரூவ் த அண்டர்லைன் த கிவன் சென்டென்ஸ், அதாவது சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் 2லேருந்து 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க. இதுவுமே முக்கியமான ஒன்று தான். ஓகே, ஸோ பேனிங் ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் இஸ் நாட் டிசரபிள் நார் ஃபேஷியபிள் இஸ் நாட் சிவிலைஸ்டு சொசைட்டி. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது தான் அப்புறம் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சென்டென்ஸை பார்த்தீங்க, இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது நாட். ஓகேவா? அப்படி தானே? எஸ். ஸோ இங்கே நாட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடியது உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நாட்டு அடுத்து நார் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த நாட்டு நார் வருமா? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஜெக்ஷன் வச்சு வந்து இது கிராமட்டிக்கலான ஒரு இது. ஓகேவா? ஸோ கிராமட்டிக்கலானது கன்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான் பேசிக்காக ஒன்று. இப்போது இங்கே வெயினிங் ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் அப்படிங்கிற 2 விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அன்ட்டு அப்படிங்கிறத வச்சு வரும்பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று அப்படின்னா ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வெயினிங் ஃபுட் ஃபார் பீவரேஜஸ் இஸ் நாட் டிசரபிள் நார் ஃபேஷியபிள் இஸ் சிவிலைஸ் சொசைட்டி அப்படின்னு வராது. நாட்டுங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ அதனால் நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அது ஆன்சர்ஸாக வராது. ஸோ அதனால் அதை நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். மிச்சம் இருக்க 3ல் தான் வந்து ஏதோ ஒன்று. ஓகேவா? ஸோ நாருங்கிறது ஆல்ரெடி வந்துருச்சு, அதனால் ஆப்ஷன்ஸ் 4ஐயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா 2 நார் ஒரே இதில் வந்து வராது. ஓகேவா? ஸோ அதுபோல் இப்போ வந்து நான் நாரா நெய்தர் நார். ஓகேவா? ஸோ எப்போதுமே கன்ஜெக்ஷன் பேருங்கிறது வந்து ஒரு இருக்குது, அதில் நெய்தர் தர் ஆர். ஓகேவா? ஸோ நெய்தர் நார் அப்படின்னா நெய்தர் டாட் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நார் அப்படின்றது வந்து வரும். ஓகேவா? ஸோ நெய்தர் நார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, அதாவது புரியுதுங்களா? ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறதான் சொல்கிறது தான். ஓகே, புரியுதுங்களா? அப்போ இங்கே பேனிங் ஃபுட் ஆர் பீவரேஜ் இஸ் நெய்தர் டிசரபிள் நார் ஃபீஸபிள் இஸ் சிவிலைஸ்டு த சொசைட்டி. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஃபிக்ஸ்டாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நெய்தரும், ஓகேவா, இங்கே நார். ஓகேவா? அப்போ நெய்தர் கொஞ்சம் போனதுக்கப்புறம் நார், இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபிக்ஸ்டாக வரணும். ஓகேவா? ஸோ செட்டாக வரணும். அப்படிப்பட்டது தான் இது போகிறேன் எய்தர் ஆர். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து எய்தர் ஆர்னு சொல்லலாம், அதே மாதிரி நெய்தர் நார் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து செட்டாக வரக்கூடியது. அதில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து கேன்சல் பண்ணி வச்சுருப்பாங்க, அதாவது மாற்றி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து சில ஆப்ஷன்ஸ் சொல்லணும்னா நெய்தர் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நாட்டு கொடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ நமக்கு தெரியும் ஆல்ரெடி நெய்தர் அப்படின்னா நார் தான் வரணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த பேர் கரெக்டாக நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இதை வந்து நம்ம போட முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெய்தர். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த நாட்டுங்கிறது இங்கே வராது, நெய்தருங்கிறது போட்டோம்னா மட்டும்தான் நெய்தர் நார் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இந்த சென்டென்ஸில் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும். அப்போ தான் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டானதாக வந்து இருக்கும். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. செலக்ட் அப்ரோசிட் சினானிம் ஆஃப் த அண்டர்லைன் த கிவன் சென்டென்ஸ். ஓகே, ஸோ அப்போ த பிளான் இஸ் டு டெமாலிஷ் த கிச்சன்ஸ் அண்ட் ஏரியா பில்டிங் நியூ ரூம். ஓகே, ஸோ நமக்கு சினானிம்ஸ் தான் அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்டு தான் பார்க்கணும். அப்போ டெமாலிஷ் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ டெமாலிஷ் அப்படின்னா என்ன? டெமாலிஷிங்கிறதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இடிக்கிறது. ஓகே, ஸோ இடித்து தரமட்டம் ஆகிறது, இடித்தல்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இடித்தல். ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடுது. ஓகேவா? இடிச்சு தள்ளப்படுது, நொறுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான். ஓகேவா? டெமாலிஷ் அப்படி தள்ளப்படுது அப்படின்னா சரிகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ கட்டைல் அப்படின்னா டைல் அப்படின்னா சின்னதாக சொல்லுவோமா, சின்னதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ கரெக்டைல் அப்படின்னா சின்னதுன்னு சொல்லலாம். ஃபோர்கி அப்படின்னாலுமே அதுதான். ஓகேவா? ஸோ ரேஷிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அழித்தல். ஓகேவா? அழித்தல். ஓகேவா? ஸோ ரேஷியல் அப்படின்னா ரீபெரிஸ் அப்படின்னா மறுபடியும் வந்து கட்ட தொடங்குறது. ஓகேவா? ஸோ
ரீபப்ரிஸ் அப்படின்னா கட்ட தொடங்குறது. ஓகே. ஸோ ஏதோ ஒரு விஷயத்த பாசிட்டிவான விஷயத்த சொல்கிறது ரீபப்ரிஸ். ஓகே. திரும்பவும் கட்ட தொடங்குறது அப்படி மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான் ரீபப்ரிஸுங்கிறது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சினானிம்ஸ் தான் கேட்டிருக்கான். இப்போ டெமாலிஷுங்கிறது இடிச்சு சொல்கிறது, அது ஒரு நெகட்டிவான ஒரு மீனிங்காக இருக்குது. ஓகே. ஸோ அப்போ அதே மாதிரியான நெகட்டிவான மீனிங்காக உள்ளது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் 3ல் கொடுத்துருக்காங்களே, ஆப்ஷன் 3ல் இருக்க ரேஷி. ஓகே. ஸோ ரேஷி அப்படின்னு சொல்கிறது தான். ஏன்னா இடிக்கிறதும் அழித்தலும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ஒரு மீனிங் உள்ளே தான். அப்போ இங்கே சினானிம்ஸ் கேட்டதுனால இது ரெண்டுமே நமக்கு டெமாலிஷுங்கிறதுக்கான இதுதானே பார்க்கணும், பொருள் தானே. அப்போ அதுக்கு இணையானது இடித்தல் அழித்தல்ங்கிறது இது நெகட்டிவான இது வந்து ரேஷிங்கிறது தான், மற்ற எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெமாலிஷுங்கிறதுக்கான கரெக்டான சினானிம்ஸ் என்னென்னா ரேஷி தான். ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த சினானிம்ஸ்லேருந்து நான் ஆல்ரெடி சொல்லி 2-3 கொஸ்டின்ஸ் கேட்பான்னு சொல்லிட்டு, ஸோ அது நம்மளே 2 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஹேஸ் பின் ஸ்பிளிட் த 4 செக்மெண்ட், ஐடென்டிஃபை த செக்மெண்ட் ஆஃப் த கண்டெயின் கிராமட்டிக்கல் எரர். ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்ட்டாக வந்து பிரித்து வச்சிருக்கோம். ஸோ அதில் எந்த பார்ட்டில் தப்பு இருக்குது அப்படி, இது வந்து எரர். ஓகேவா. ஸோ எரர்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. ஸோ அப்படிப்பட்டது தான் இந்த சயின்டிஸ்ட் பிலீவ் தட் many animals have a unique language of their own. ஓகேவா. ஸோ இப்போ இதை வந்து 4 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்களே, ஸோ இதில் எந்த பார்ட்டில் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். ஓகேவா. சயின்டிஸ்ட் பிலீவ் இதில் இல்லை தட் மெனி அனிமல்ஸ் ஹேவ். ஓகேவா. ஸோ இங்கே அனிமல்ஸுங்கிறது ப்ளூரல், ஸோ ஹேவ்ங்கிறது ப்ளூரல் கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதுலேயும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா. ஸோ பட் வந்து அடுத்து வந்துன்னா யூனிக் லாங்குவேஜஸ். ஓகேவா. ஸோ இங்கே வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் தான் தப்பு இருக்குது. ஓகே. என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ யூனிக் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3, அதுதான் அதில் கரெக்டான ஆன்சர். இதில் அப்படி என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து எரர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம எந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண தேவையில்ல. சில இதில் வந்து எரர்லேயே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இப்போ வந்து யூனிக் லாங்குவேஜ் இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூனிக்னு வரக்கூடாது. ஓகேவா. ஏன் அப்படின்னா AEIOU இந்த வார்த்தைகள் இந்த எழுத்துக்களில் இதில் ஸ்டார்ட் ஆகிற வார்த்தைகள் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ங்கிற ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ இது ஆர்டிக்கலுக்கான ரூல்ஸ். ஸோ இது வந்து கிராமர் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேவா. ஸோ அப்போ இதில் யூனிக்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் வரக்கூடிய யூவோட தொடர்புடையதாக இருக்குது. அப்போ யூக்கு முன்னாடி வந்து ஆன்ங்கிற தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ அப்போ இங்கே வந்து ஏன் இருக்குது, அதனால தான் இது யூனிக் லாங்குவேஜஸ் அப்படின்னு வராது, யூனிக் லாங்குவேஜஸ்ன்னு வரணும். அப்போ அதனால தான் இது வந்து எரர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே. புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ எதுக்காக யூனிக் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது யூனிக் லாங்குவேஜஸ் அப்படின்னு வந்துருந்துச்சு அப்படின்னா இது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேவா. ஸோ அப்போ தேர்ட் தான் இல்லை தப்பு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ கேஷ். ஓகே. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தது மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.